வணக்கம். இன்று 2024ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் 6ஆம் நாள் வியாழக்கிழமை. சன்ரைஸ் சூரியோதய ஒலிபரப்பின் ஜெர்மனிய செய்திகள் வாசித்து வழங்குபவர் குணவிஜயா சுரேந்திரன். புண்டஸ்டாக்கில் உண்மையான CDU தலைவர் மேர்ஸ் வீடியோவை கண்டு சீற்றமடைந்தார். குறிப்பாக அது ஒரு SPD நபரால் விநியோகிக்கப்பட்டது. நேற்று முதல் AL யால் உருவாக்கப்பட்ட என்னை பற்றிய போலியோ வீடியோக்கள் ஆன்லைனில் பரவி வருகின்றன. இதுவரை மிகவும் மோசமாக உள்ளது என்று அவர் அதிபர் ஒலாஃப் சோல்ஸிடம் கூறினார். ஆனால் அவை சமூக ஜனநாயக எம்பிக்களால் இடுகையிடப்பட்டு அனுப்பப்பட்டவை என்பது ஜெர்மனியில் நீங்கள் வெளிப்படையாக நடத்த தயாராக இருக்கும் தேர்தல் பிரச்சார வகையின் முன்னறிப்பை அளிக்கின்றது. ALுடன் கையாளுவதற்கான வெவ்வேறு வழிகள் எப்படி என்பதை இந்த வழக்கு காட்டுகின்றது. சிலர் அதை நையாண்டியாக பார்க்கின்றார்கள். இது ஒரு கலை வடிவமாக எதையும் செய்ய அனுமதிக்கப்படுகின்றது. மற்றவர்கள் அதை அவதூறாக பார்க்கின்றார்கள். SPD நபர் பெங்க்பெர்ட் வீடியோவை பகிர்ந்து கொண்டு எழுத்துப்பூர்வமாக மெர்ஸிடம் மன்னிப்பு கேட்டார். வீடியோவின் தாக்கத்தை குறைத்து மதிப்பிட்டார். ஒரு அரசியல்வாதியால் பகிரப்படும் நையாண்டியை அரசியல் அறிக்கையாக பார்க்க முடியும் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என்று கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. பெர்ட் செயற்கை நுண்ணறிவை கையாளுவதை பின்வருமாறு வகைப்படுத்துகின்றார். AL எப்போதும் முத்திரையிடப்பட வேண்டும். அது முக்கியமானது. அதில் எப்போதும் ஒரு லேபல் இருக்க வேண்டும். அமெரிக்காவில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதில் சில லேபிள்கள் இடாமல் காணப்பட்டது. அது உண்மையில் எங்களால் பொறுத்து கொள்ள முடியாத ஒன்று. அதனால்தான் ஐரோப்பாவில் இருந்து வரும் AL சட்டத்தை பற்றி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்கள் இந்த AL சட்டத்தை நம்பியிருக்கின்றார்கள். AL என்பது செயற்கை நுண்ணறிவை குறிக்கின்றது. இது செயற்கை நுண்ணறிவை கையாள்வதற்கான உலகின் முதல் சட்டமாகும். இது பிரசஸில் இருந்து வருகின்றது. இருப்பினும் சட்டம் 2026ஆம் ஆண்டு வரை நடைமுறைக்கு வராது மற்றும் உறுப்பு நாடுகளால் செயல்படுத்தப்பட வேண்டும். ஜனவரி 1ஆம் தேதி திட்டமிட்டபடி ஒலிபரப்பு கட்டணம் அதிகரிக்காததால் ART மற்றும் ZDF ஆகியவை அரசியலமைப்பு புகாரை பதிவு செய்கின்றன. பொறுப்புள்ள கூட்டாட்சி மாநிலங்கள் முடிவை டிசம்பர் வரை ஒத்திவைத்துள்ளன. ART மற்றும் ZDF ஆகியவை ஒலிபரப்பு கட்டணத்தை சரி செய்யாததால் கார்ல்ஸ்ருவில் உள்ள பெடரல் அரசியலமைப்பு நீதிமன்றத்தில் அரசியலமைப்பு புகாரை தாக்கல் செய்துள்ளன. இதன் மூலம் பொறுப்பான நிதி ஆயோக் பரிந்துரையை அமல்படுத்துவதற்கு பொது ஒலிபரப்பாளர்கள் எதிர்வினையாற்றுகின்றனர். குறிப்பாக 2025ஆம் ஆண்டு முதல் 2028ஆம் ஆண்டு வரையிலான அடுத்த பங்களிப்பு காலத்திற்கு ஜனவரி 1ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு முதல் பெடரல் மாநிலங்களின்படி ஒலிபரப்பாளர்களின் நிதி தேவைகளை தீர்மானிப்பதற்கான ஆணையம் ஒரு மாதத்திற்கு 58 சென்ட்டுகள் €18.94 வரை அதிகரிக்க பரிந்துரை செய்துள்ளன. இதை நெருக்கமாக பின்பற்றவும். இதன் பொருள் KEF பரிந்துரை அரசியலுக்கு கட்டுப்பட்டது. பொறுப்புள்ள கூட்டாட்சி மாநிலங்கள் அரசியலமைப்பு நீதிமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்ட மிக குறுகிய வரம்புகளுக்கு மட்டுமே அதிலிருந்து விலகிச் செல்ல முடியும். ஒக்டோப் அருகே கார் விபத்தில் 6 பேர் பலியாகியுள்ளனர். 20 வயது இளைஞன் எதிரே வந்த வாகனத்தில் ஓட்டிச் சென்றுள்ளான். இது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 2:40 மணியளவில் ஒக்டோப்பில் இருந்து குரோனோ நோக்கி கிரனோவஸ்ட்ராசாவில் நடந்தது. ஒக்டோப் நகரைச் சேர்ந்த 20 வயது ஓட்டுநர் ஒருவர் லெவல் கிராசிங்குக்கு பிறகு தனது BMW-ஐ எதிரே வரும் போக்குவரத்தில் ஓட்டிச் சென்றுள்ளார். BMW காரின் ஓட்டுநர் வாகனத்தில் இருந்து தூக்கி வீசப்பட்டுள்ளார். கார் தீப்பிடித்து முற்றிலும் எரிந்துள்ளது. ஒக்டோப்பை சேர்ந்த சாரதியும் அவரது 45 வயது பயணியும் விபத்து நடந்த இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். ஃபோர்ட் காரில் 4 பேர் இருந்துள்ளனர். காரை வெட்ரிங்கனை சேர்ந்த 36 வயது ஆடவர் ஒருவர் ஓட்டிச் சென்றுள்ளார். அவருடைய பயணி 33 வயதுடைய பெண்மணி. வாகனத்தின் பின்பகுதியில் ஸ்ட்ரோட்ரோஃப் பகுதியைச் சேர்ந்த 33 வயது பெண்ணும் ஸ்டைன்ஃபர்ட்டை நகரைச் சேர்ந்த 46 வயதுடைய பெண்ணும் அமர்ந்துள்ளனர். இந்த விபத்தில் வாகனத்தில் பயணம் செய்த அனைவரும் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இன்றைய ஜெர்மன் செய்திகள் நிறைவு காண்கின்றது.
மீண்டும் மற்றுமொரு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.